கர்த்தர் உங்களை குறித்து பண்ணின திட்டத்தை மாற்ற நினைப்பவர்கள் மாற்றப்படுவார்கள் அல்லது ஏமாற்றப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் அவகீர்த்தியையும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் அடைவார்கள். ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்காக மிக சாதாரண நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஃபேமஸ் ஆக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. You can sense the will of God in your spirit. When your spirit is alert, you can sense the will of God in your spirit. உன்னுடைய ஆவி விழிப்பாய் இருக்கும்போது அவருடைய சித்தத்தை உன்னால் ஈஸியாக சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செலிப்ரேட் ஜீசஸ் என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 33:12 வாசிப்பீங்கன்னா, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, கர்த்தர் நம்மை அவருக்கு சுதந்திரமான ஜனமாக, அவருடைய துதியை சொல்லி வருகிற ஜனமாக தெரிந்து கொண்டபடினால இந்த காலத்துல அவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை தொடங்குறதுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்துல நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இந்த காலம் கர்த்தர் நம்மை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்மை அவருடைய துதியை சொல்லி வரும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த ஜனமாகிய நம்மை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற காலம் என்று சொல்லுகிறேன். இந்த காலம் உன்னையும் என்னையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனத்தை
நீங்க டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வாசித்தீங்கன்னா ஐ வில் மேக் யூ ஃபேமஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் தமது ஜனத்தை உலகம் முழுவதிலும் ஃபேமஸா வைக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு ஃபேமஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே பயம். பிரதர், பெருமை வந்துரும் பிரதர், பிசாசு நம்மளை கீழே விழ தள்ளுவான் பிரதர் அப்படின்னு சொல்லி பயப்படுவார்கள். நீங்க ஆதியாகமும் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்கிறார். அதையே நீங்க டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்ல வாசித்து பாத்தீங்கன்னா, I will bless you and I will make your name famous so that you will be a blessing என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் ஃபேமஸ் ஆக்குவேன், ஆனபடினாலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, only famous people can make an impact in this world. God wants us to be famous so that we can impact the whole world for Christ. Hallelujah, hallelujah. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, பூஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் ஒரு நல்ல ட்ரிங்க் தான். ஆனாலும் அந்த ட்ரிங்கை தேசம் முழுவதற்கும் கொண்டு செல்வதற்கு ஃபேமஸான ஒரு நபரை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க. தோனி என்று சொல்லக்கூடிய ஃபேமஸான நபரை அந்த ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க. அது போல நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்காக மிக சாதாரண நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஃபேமஸ் ஆக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர், நான் ரொம்ப சாதாரணமான ஆள், நான்லாம் ஃபேமஸ் ஆக முடியுமா? நான்லாம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்க முடியுமா என்று சொல்லி நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம். வேதத்துல மொர்தேக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை நாம் காண முடியும். மொர்தேக்காய் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மொர்தேக்காய் என்று சொன்னால் சின்ன மனுஷன் என்ற அர்த்தம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை சிறை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சிறை கைதி. இந்த மொர்தேக்காய் என்ற பேருக்கு அர்த்தம் சின்ன மனுஷன். இவன் சின்ன மனுஷன். அடுத்தபடியா சொல்லணும்னா இவன் சிறை கைதி. இந்த சின்ன மனுஷன், இந்த சிறை கைதி 127 நாடுகளை ஆண்ட அகஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் இருக்கிற பட்டணத்தில் வீதியில் இருந்தான் என்று சொல்லி எஸ்தர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். இந்த சின்ன மனுஷனை, இந்த சிறை கைதிய, இந்த பட்டணத்தின் வீதியிலிருந்த இந்த மனுஷனை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்தார். ஆனபடினால என்ன நடந்தது தெரியுமா? நீங்க எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த மொர்தேக்காய் அவன் பெரியவனாய் மாறுகிறான். என்ன நடந்தது? அவன் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் தரித்தவனாக, தலையிலே பொன்முடி தரித்தவனாக, பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாக ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் அவனை வைத்தார். இதை குறித்து எஸ்தர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். அது மட்டுமா? எடுத்து வாசிங்களேன். எஸ்தர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். மொர்தெகாய் என்ற பேருக்கு அர்த்தம் சின்ன மனுஷன். நீங்க பாருங்க, அந்த சின்ன மனுஷனை ராஜாவின் அரண்மனையிலே
பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு சின்ன மனுஷனை, சிறை கைதியை கர்த்தர் ராஜாவினுடைய அரண்மனையில பெரியவனாய் மாற்றினார். தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் மென்மேலும் பெரியவனானான். மொர்தெகாயினுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அவன் மென்மேலும் பெரியவனானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை மொர்தெகாயை போல இந்த சமுதாயத்துல நீங்கள் சின்ன மனுஷனாக, சின்ன மனுஷியாக மதிக்கப்படுகிறீர்களா? அல்லது நீங்கள் இந்த சமுதாயத்துல சூழ்நிலை கைதிகளாக காணப்படுகிறீர்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு வீதியில் இருப்பதை போல நீங்கள் உணர்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தருடைய தயவுள்ள கண்கள் பதிகிறது. அன்றைக்கு மொர்தெகா மீது கர்த்தருடைய தயவுள்ள கண்கள் பட்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய தயவுள்ள கண்கள் உன்மேல் படுகிறது. ஆனபடினாலே அவர் உங்களை ஃபேமஸ் ஆக, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல கர்த்தர் அநேகரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்ததை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு அதிலிருந்து ஒரு 3 நபரை மாத்திரம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டி, அவர்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்காக அவர்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருந்த அந்த விசேஷித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது நபரை நாம் வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்களேன். யோசுவா 6வது அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இதையே டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்ல வாசித்து பாத்தீங்கன்னா, so the Lord was with Joshua and his fame spread through the whole country என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இந்த யோசுவா யார் தெரியுமா? இந்த யோசுவா எப்ராயிம் கோத்திரத்துல பிறந்தவன், நூனின் குமாரன். இவனுடைய இயற்பெயர் ஓசேயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே இவனுடைய பெயரை யோசுவா என்று சொல்லி மாற்றி வைத்தான். இந்த யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். எப்படி எலிசா எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தானோ அதுபோல யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். கருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஊழியருக்கு சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக பணிவிடை செய்கிறபடினால யோசுவாவின் கீர்த்தியை தேசமெங்கும் கர்த்தர் பரம்ப பண்ணினது போல உன்னுடைய கீர்த்தியையும் தேசமெங்கும் பரம்ப செய்வார் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில இது நிச்சயம் உன் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக கர்த்தர் ஒரு நபருடைய கீர்த்தியை பரம்ப செய்வதற்காக அந்த நபருக்குள்ளாக ஒரு விசேஷித்த கிருபையோ அல்லது ஒரு சில விசேஷித்த கிருபைகளையோ வைக்கிறார். அந்த கிருபைதான் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறது. அது போல இந்த யோசுவாவினுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்புவதற்கு அவனுக்குள்ளாக 3 விசேஷித்த கிருபைகள் காணப்பட்டது. அதில் ஒன்றை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு அடுத்த குறிப்புக்காய் நான் செல்ல போகிறேன். எடுத்து வாசிங்களேன். அந்த ஒன்றை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
பிரியாதிருந்தான். கர்த்தர் மோசேயோடு கூட ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து முகமுகமாய் பேசினார். பின்பு மோசே பாளையத்துக்கு திரும்பிட்டான். ஆனா அவனுடைய பணிவிடைக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவோ கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த விசேஷித்த கிருபைதான் அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்புவதற்கு காரணமாயிருந்தது. ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்கலாம், பிரதர், ஒரு மனுஷன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தா அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிடுமா? அப்படி இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய சிறப்பை குறித்து சில காரியங்களை நான் உங்களோட கூட சொல்லுகிறேன். எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமும் 29வது அதிகாரம் 42வது வசனம். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கிற இடமாகிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே போதும். கவனிங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது கர்த்தருடைய சந்நிதி. கர்த்தர் சந்திக்கிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கிற இடமாகிய ஆசாரிப்பு கூடாரமாகிய என்னுடைய சந்நிதி என்று சொன்னார். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆசாரிப்பு கூடாரம் என்பது கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தர் சந்திக்கிற இடம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தர் மோசேவோடு கூட பேசின இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். என்னாகமோ 7வது அதிகாரம் 89வது வசனத்தை. மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னுடனே பேசுகிறவருடைய சத்தம் சாட்சியின் பெட்டியின் மேலுள்ள கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். கவனிங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிற இடம், மோசே கர்த்தரோடு கூட பேசுகிற இடம். ஆசாரிப்பு கூடாரத்துல 2-வே கம்யூனிகேஷன் இருந்துச்சு. மோசே கடவுள்கிட்ட பேசணும்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பான். கடவுள் மோசேயோடு கூட பேச வேண்டுமானால் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்து அவனோடு கூட பேசுகிறார். ஆசாரிப்பு கூடாரம், நான் சொன்னேன், இந்த ஆசாரிப்பு கூடாரம் கடவுள் மோசேவை சந்திக்கிற இடம், கடவுள் மோசேவோடு கூட பேசுகிற இடம், மோசே ஆண்டவரோடு கூட பேசுகிற இடமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய சிறப்பை இன்னும் நான் உங்ககிட்ட சொல்றேன். எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கவனிங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படுகிற இடம். இன்னொன்னு வாசித்துருங்க. உபாகமம் 31:15 வாசிங்க. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்திலே தரிசனமானார். கவனிங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் தரிசனமாகிற இடம். யோசுவாவினுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்புவதற்காக கர்த்தர் யோசுவாவுக்குள்ளாய் வைத்த விசேஷித்த கிருபை என்ன? இந்த யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தர் சந்திக்கிற இடம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற இடம், கர்த்தர் மோசேயை சந்தித்த இடம், கர்த்தர் மோசேவோடு கூட பேசின இடம், கர்த்தர்
மோசேயை தன்னுடைய மகிமையினால் நிரப்பின இடம். கர்த்தர் மோசேவுக்கு தரிசனமான இடம். இந்த யோசுவாவுடைய எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா? என் எஜமானாகிய மோசேவை இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல, இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தர் சந்தித்தாரே, என்னையும் ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த இடத்துல சந்திப்பார். என் மோசேவோடு கூட இந்த இடத்துல கர்த்தர் பேசினாரே, ஒரு நாள் என்னோடு கூட பேசுவார். இந்த மோசே இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து அல்லவா கர்த்தரோடு கூட பேசினான். நானும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு கூட பேசுவேன், அவரும் என்னோடு கூட பேசுவார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அல்லவா கர்த்தர் மோசேவுக்கு தரிசனமானார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னையும் கர்த்தர் சந்திப்பார், எனக்கும் தரிசனமாவார், என்னையும் இந்த இடத்துல தன்னுடைய மகிமையினால் நிரப்புவார் என்கிற அந்த வாஞ்சையினால, அந்த விருப்பத்தினால அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அதுவே அவன் தேசமெங்கும் அவனுடைய கீர்த்தி பரம்புவதற்கு காரணமாய் அமைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இக்காலத்துல ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஆலயத்தை குறிக்கிறது அல்லது தேவனுடைய சபையை குறிக்கிறது. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். தேவன் தன்னுடைய சபையிலே தனது ஜனங்களை சந்திக்கிறார். சபை தேவனுடைய சன்னிதானம் இருக்கிற இடம். இந்த சபையிலே தான் கர்த்தர் தனது ஜனங்களை சந்திக்கிறார். இந்த சபையிலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு தேவையான எதிர்காலத்துக்குரிய தரிசனங்களை கர்த்தர் இந்த சபையிலே தான் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சபையிலே ஜனங்கள் கூடி வரும்போது அவர் தம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். எனவே எந்த ஒரு நபர் கர்த்தருடைய சபையிலே தரித்திருப்பதற்கு, கர்த்தருடைய சபையை விட்டு பிரியாமல் அந்த சபையிலே இருந்து கர்த்தரை சந்திப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படுவதற்கு வாஞ்சையா இருக்கிறார்களோ, அவர்களுடைய கீர்த்தி நிச்சயம் தேசமெங்கும் பரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கீர்த்தியை பரம்ப செய்ய விரும்புகிறார். ஆனபடினாலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். நான் உங்களை சபையிலே சந்திப்பேன், உங்களோடு கூட பேசுவேன், உங்களுக்கான எதிர்கால வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை அங்கே நான் உங்களுக்கு தருவேன். நான் உங்களை அந்த இடத்துல மகிமையினால் நிரப்புவேன். எனவே சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய சபையை வாஞ்சையோடு கூட தேடி வருவீர்களானால், சபையை விட்டு பிரியாதிருப்பீர்களானால், சபை கூடுதலை விட்டு விடாதிருப்பீர்களானால், உங்களுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்ப கர்த்தர் செய்வார். God will make your fame spread throughout the whole country. God is saying this as a prophecy to you. கர்த்தர் இதை உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய ஜெப அறை தேவன் உங்களை சந்திக்கிற இடமாக, தேவனுடைய சன்னிதானமாக இருக்கலாம். அந்த ஜெப அறையை விட்டு பிரியாதிருங்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு தரிசனமாகவார், உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்புவார். ஆகவே நீங்கள் தேசமெங்கும் உங்களுடைய கீர்த்தி பரம்பும்படி கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அந்த ஜெப அறையை விட்டு பிரியாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவாவினுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பினதற்கு காரணம் அவனுக்குள்ளா இருந்த அந்த விசேஷித்த கிருபை. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இரண்டாவதாக எடுத்து வாசிங்க, 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். சகல கேட்டத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா
ராகா என்னும் மாகோரின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவனுடைய கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. இதையே நீங்க டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்ல வாசிக்கும் போது அங்கே his fame spread throughout all the neighboring countries என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றில் இருந்த சகல ஜாதிகளிலும் சாலமோனுடைய கீர்த்தி பிரபலமாயிருந்தது. இந்த சாலமோன் யார் தெரியுமா? இந்த சாலமோன் தாவீது ராஜாவுடைய மகன். இவனுடைய தாயின் பேர் பச்சேபாள். கர்த்தர் தாவீதனுடைய ஸ்தானத்துல சாலமோனை ராஜாவாக்க திட்டம் பண்ணினார். ஆனால் அந்த திட்டத்தை மாற்றி தாங்கள் அந்த ஸ்தானத்துல ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அதோனியாவும் அப்சலோமும் மற்ற இரு மகன்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய திட்டத்தை தவிடுபொடியாக்கி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். கவனிங்க, கர்த்தர் உங்களை குறித்து பண்ணின திட்டத்தை மாற்ற நினைப்பவர்கள் மாற்றப்படுவார்கள் அல்லது ஏமாற்றப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை குறித்து வைத்த திட்டத்தை மாற்ற நினைப்பவர்கள் மாற்றப்படுவார்கள் அல்லது ஏமாற்றப்படுவார்கள். எனவே கலங்காதிருங்கள். உங்களை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த சாலமோனுடைய கீர்த்தி சுற்றிலும் உள்ள சகல ஜாதிகளிலும் பிரபலமாய் இருந்ததுக்கு அவனுக்குள்ளாய் இருந்த விசேஷித்த கிருபை என்ன தெரியுமா? சாலமோனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்க முடியும். அந்த விண்ணப்பம் தான் அவனுடைய கீர்த்தி சுற்றிலும் உள்ள சகல ஜாதிகளிலும் பிரபலமாயிருக்க உதவியது. வேதத்துல நீங்கள் அநேகர் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினதை வாசிக்க முடியும். நீங்க என்னாகமும் 11வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே மோசே வாதையை நிறுத்தும்படி கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, நீங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே மழைக்காக சாமுவேல் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அன்னாள் பிள்ளைக்காக கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள். அது மாத்திரமல்ல, நீங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியா தன் வியாதி நீங்கும்படி கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் சரியான விண்ணப்பங்கள் தான். இந்த விண்ணப்பங்களிலே தவறு ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தரால் பதில் கொடுக்கப்பட்ட, கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்ற விண்ணப்பங்கள் தான். ஆனால் சாலமோனுடைய விண்ணப்பமோ இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் மேற்பட்ட விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. கவனிங்க, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வந்துவிட்டபடியினாலேயே அது சரியான விண்ணப்பம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. சில நேரங்கள்ல நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தராம இருந்துட்டா அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏனென்றால் அந்த விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுத்துட்டாருன்னா அது நமக்கு நல்லதா இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதனால விண்ணப்பத்தை பொறுத்து நீங்க என்ன பண்ண, உங்க விண்ணப்பம் பதில் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதனாலேயே அது சரியான விண்ணப்பம் என்று நினைத்து விடக்கூடாது. இவர்கள் பண்ணின, நான் சொன்ன இவர்கள் எல்லாம் பண்ணின விண்ணப்பம் சரியான விண்ணப்பம், பதிலை பெற்றுக்கொண்ட விண்ணப்பம். சில நேரங்கள்ல நாம் செய்கிற விண்ணப்பம் சரியான விண்ணப்பம் இல்லாம இருந்தாலும் பதில் வந்துவிடும். எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்போ உங்க பிள்ளைக்கு வீசிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க பிள்ளை ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷனுக்கு ஒரு கோல்டான பிளேஸுக்கு கொண்டு போறாங்க.
உங்க பிள்ளைக்கு வீசிங் இருக்கு, உங்க பிள்ளை வந்து எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எஸ்கர்ஷன் போறாங்க, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் போறாங்க, நானும் போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க வேண்டாமா அப்படின்னு சொல்றீங்க. மறுபடியும் மறுபடியும் தொல்லை பண்ணி அழுது புரண்டு எனக்கு அதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கர்ஷனுக்கு பைசா கொடுத்து அனுப்பி விடுவீங்க. அவங்க விண்ணப்பம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அது சரியான விண்ணப்பமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நிறைய நேரங்கள் அவங்களுக்கு போயிடுவாங்க, போயிட்டு வரும்போது அந்த கோல்டு அவங்களுக்கு ஒத்துக்காதனால ஜுரத்தோட இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி வருவாங்க. பதில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் தான், ஆனால் அது சரியான விண்ணப்பமா என்று சொன்னால் இல்லை. சில நேரங்கள்ல நம்முடைய விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கப்படாமலும் இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த விண்ணப்பங்கள் தேவ சமூகத்துல போகும்போது ஒரே ஒப்பாரியாக, புலம்பலாக, மற்றவர்களை கோல் சொல்வதாக இருக்கும். அப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு, ஒப்பாரியோடு கூட புலம்பலோடு கூட கோல் சொல்லுகிறதை போல இருக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பது இல்லை. வேணுமென்றால் எடுத்து வாசிங்களேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கவனிங்க, சாலமோனுடைய கீர்த்தி சகல ஜாதிகளிலும் பிரபலமா இருந்ததுக்கு அவனுக்குள்ளா இருந்த விசேஷித்த கிருபை என்னன்னா, அவனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது என்று சொன்னேன். வேதத்துல அநேகர் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி சாய்த்திருக்கிறார். அப்படினாலே அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் சரியான விண்ணப்பம் தான், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பம் என்று சொல்ல முடியாது என்று சொன்னேன். இன்னும் சிலர், நான் உதாரணத்துக்கு சொன்னேன், அடம் பிடித்து ஆண்டவர் இடத்துல கேட்பாங்க, ஆண்டவரும் சரி வேணான்னு சொல்லி பார்ப்பார், ஆனா அவங்க கேட்டுட்டே இருக்கிறதுனால கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு விதமான விண்ணப்பம் இருக்கிறது. அவர்களுடைய விண்ணப்பம் புலம்பலாக, கோல் சொல்வதாக, மற்றவர்களை குற்றப்படுத்துவதாக இருக்கும். அந்த விண்ணப்பத்துக்கு, அப்படிப்பட்ட விண்ணப்பத்திற்கு மற்றவர்களுக்கு முன்பதாக தான் நல்லா இருக்கணும், அவங்களை பழி ஊத்திருக்க வேண்டும் என்பதை போல பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார் என்று சொன்னேன். ஆனால் இந்த சாலமோனுடைய விண்ணப்பம் பாருங்க, கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. நீங்க சொல்றதுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. யோ, கர்த்தருக்கு முன்பதாக சாலமோனுடைய விண்ணப்பம் உகந்ததா இருந்தது என்று சொல்ற. அப்படி என்னத்தாயா விண்ணப்பம் பண்ணா, அத சொல்ல மாட்டியே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. கவனிங்க, கர்த்தர் சாலமோனை தாவீதினுடைய சிங்காசனத்திலே ராஜாவாக அமர்த்துகிறார். அவன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினுடைய ஸ்தானத்திலே ராஜாவான உடனே அவன் கிபியோனுக்கு சென்று அங்கே கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அந்த நேரத்துல ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி அவனை பார்த்து கேட்கிறாரு, சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு அப்படின்னு சொன்னா என்ன விண்ணப்பம் கேட்பீங்க? நான் சொல்லட்டுமா? 99% உங்களுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க பேர பிள்ளைங்களுக்கு, உங்க வேலை ஸ்தலத்தை குறித்து, உங்க வீட்டை குறித்து 99% உங்களை குறித்து தான் விண்ணப்பம் பண்ணுவீங்க. ஒரே 1% தான் மற்றவர்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுவீங்க. ஏன் அந்த 1% கூட மற்றவர்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுவீங்க தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியும். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். மற்றவங்களுக்கு கேட்டாதான், அந்த 1% கேட்டாதான் என்னுடைய 99% விண்ணப்பம் கேட்கப்படும் என்கிற சுயநலத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுவோம். அப்படித்தானே? ஆனா இங்க பாருங்க, சாலமோனுடைய விண்ணப்பம் சுயநலமற்ற விண்ணப்பம். எனவேதான் கர்த்தர் உடைய பார்வைக்கு அந்த விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருந்தது. எடுத்து வாசிங்களேன், அப்படி என்னதான் விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லி வாசிப்போமே. நீங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன்.
இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, கவனிங்க, இதுதான் சாலமோனுடைய விண்ணப்பம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் ம். போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். கவனிங்க, நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். கவனிங்களேன், ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரண ஆட்களாய் இருந்தவர்கள் தான். மிக சாதாரணமானவர்களை எடுத்து அவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல்ல நான் சொன்ன மொர்தேக்காய் சின்ன மனுஷன், சிறை கைதி, அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தார். அடுத்தது நான் சொன்னேன் யோசுவா மோசேயினுடைய பணிவிடைக்காரன், அவனை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தார். இங்கே சாலமோன் சொல்லுகிறான், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை. இந்த சிறு பிள்ளையை போல இருந்த சாலமோனை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறார். தொடர்ந்து வாசிங்களேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவே, திரளான ஜனங்களாகிய உம்முடைய ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்துல தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளுன்னு சொன்னா, அவன், ஆண்டவரே உம்முடைய ஜனம், ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கணும், உம்முடைய ஜனத்தை நான் நடத்தணுமே, இந்த ஜனத்துக்கு என்னை அதிபதியாக ராஜாக வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் ஒழுங்கா நடத்தணுமே, இந்த ஜனங்களை நான் நடத்துறதுக்காக எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவனாயிருந்தான். தனக்காக இல்ல, கர்த்தர் தனக்கிடத்துல ஒப்புவித்த அந்த ஜன கூட்டத்துக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த ஜனத்தை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொன்னான். இந்த சுயநலமற்ற விண்ணப்பம் கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்தது. கர்த்தருக்கு இந்த விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆனபடினாலே கர்த்தர் அவனுக்கு என்னெல்லாம் செஞ்சார் பாருங்களேன். 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவன் அவனை நோக்கி, அவன் இப்படி உகந்த விண்ணப்பம் பண்ணோன்னு கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், எப்பா உன் விருப்பத்தை என்கிட்ட கேளுன்னு நான் சொன்னேன், ஆனா நீ நீடித்த நாளை கேட்பேன்னு பார்த்தேன், ஆனா நீ உனக்கு நீடித்த நாளை கேட்காம ஐஸ்வர்யத்தை கேளாமலும், ஆண்டவரே நான் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கணும், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான ராஜாவா இருக்கணும்னு கேட்காம, உன் சத்துருவின் பிராணனை கேளாமலும், உன் சத்துருவின் பிராணனை கேட்காம, நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். நீ இந்த விண்ணப்பத்தை கேட்டியப்பா, நான் உன் வார்த்தையின்படியே செய்யறேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். நீ கேட்ட பாரு, அதன்படியே ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்துடுறேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே நான் செய்யறேன், ஞானமுள்ள இருதயத்தை தரேன். ஆனா நான் எப்படி தெரியுமா கொடுக்க போறேன்? உன்னுடைய விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருந்தபடினால நீ கேட்டதுலயே பெஸ்டா நீ இருக்க போற. நீ எந்த ஞானத்தை கேட்டியோ நீ கேட்டதை உனக்கு பெஸ்டா தரப்போறேன், மற்றவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நான் பெஸ்டா தரப்போறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ மாத்திரம் கத்தர் இடத்துல வந்து கத்தருக்கு உகந்த விண்ணப்பத்தை செஞ்சிட்டேன்னா, நீ எதை கேட்டியோ அதுல உன்னை பெஸ்டா வைப்பாரு. தொடர்ந்து வாசிங்க. இது மாத்திரம் இல்ல, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஒருத்தரும் உனக்கு சரியான. கவனிங்க, நம்முடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு முன்பதாய் உகந்த விண்ணப்பமா இருக்குமானால், நாம் கேட்ட விண்ணப்பத்துல நமக்கு தான் டாப்பா வைப்பார், நமக்கு தான் டாப்பா கொடுப்பார். நீ கேட்ட விண்ணப்பம் மாத்திரம்
கடவுளுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சுன்னா அந்த விண்ணப்பத்துல உன்னை காட்டுல யாரும் டாப்பா இருக்க மாட்டாங்க. அப்படி கர்த்தர் ஒரு ஆன்சர் அந்த விண்ணப்பத்துல வைப்பார். அது மாத்திரம் இல்ல, நீ கேட்கிற விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருப்பானால் நீ கேட்டதையும் தருவார். நீ கேட்காத நல்ல பல காரியங்களையும் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆனபடினாலே அவனுடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் பிரபலமா இருந்தது. கர்த்தர் உன்னை பிரபலமாக்க விரும்புகிறார். உன்னுடைய ஃபேம கர்த்தர் சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளும் பிரபலமாக்க விரும்புகிறார். ஆனா நீ சுற்றிலும் உள்ள சகல ஜாதிகளிலும் ஃபேமஸ் ஆக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க வேண்டுமானால் சாலமோனுக்கு இருந்த அந்த விசேஷித்த கிருபையை ஆண்டவரே எனக்கும் தாரும், எனக்கும் தாரும். நான் இதுவரை என்னை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் வேலையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து மட்டுமே நினைவில் கொண்டு தன்னலமான ஜெபத்தை மாத்திரமே செய்தேன். எனக்கு மன்னியும். நான் சாலமோனை போல தன்னலமற்ற ஜெபத்தை செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னுடைய தேசத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, நீர் எதற்காக ஜெபிக்க பாரப்படுத்துகிறீரோ அதற்காக விண்ணப்பம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் சாலமோனு குறித்த அந்த விசேஷித்த கிருபையை உங்களுக்கும் தந்தருளுவார். உங்களையும் சாலமோனை போல சுற்றிலுள்ள சகல ஜாதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எடுத்து வாசிங்க 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி, தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். இதே நீங்க டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்ல வாசித்து பாத்தீங்கன்னா, டேவிட்ஸ் ஃபேம் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் and the Lord made every nation afraid of him. தாவீதினுடைய கீர்த்தியை கர்த்தர் சகல நாடுகளிலும் பிரசித்தமாக்கினார். இந்த தாவீது யாரு? இந்த தாவீது பெத்லகேமிலே ஈசாய் என்பவனுக்கு 8வது மகனாக பிறந்தவன். இவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். நான் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசி கொண்டிருக்கிற ஆட்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஆட்கள். கர்த்தர் மிக சாதாரணமான ஆட்களை எடுத்து அவர்களை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிற தேவன், ஃபேமஸாய் வைக்கிற தேவன். முதல் நான் ஒருத்தரை சொன்ன மொர்தேக்காய், சின்ன மனுஷன், சிறை கைதி. 2வது யோசுவாவை குறித்து பார்த்தோம். அவன் பணிவிடைக்காரன், மோசேவுக்கு பணிவிடைக்காரன், வேலைக்காரன். அவனை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தார். அது மாத்திரம் இல்லை, 3வது நம்ம பார்த்தோம் சாலமோன். அவன் தன்னை சிறு பிள்ளை என்று சொல்லுகிறான். அந்த சிறு பிள்ளைய போல போக்குவரத்து அறியாத இருந்த அவனை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தார். இங்கே தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இக்காலத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen you. God is going to make you famous so that he can impact the whole world through you. உன்னை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படி, முழு உலகத்திலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படி, ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லி, இக்காலத்திலே அதை செய்வேன் என்று சொல்லி மறுபடியும் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமானதுக்கு காரணம் அவனுக்குள்ளா இருந்த ஒரு விசேஷித்த கிருபை என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவனாக காணப்பட்டான். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த யுத்தத்துக்கு போனாலும், எந்த இடத்துல தங்க வேண்டும் என்று சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? இந்த யுத்தத்தை நான் செய்யலாமா? இந்த தண்டுகளை நான் பின்தொடரலாமா? அதை என் கையில ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு முதல் இடம் கொடுத்து, அவருடைய சித்தம் இருந்தால் மாத்திரம்தான் இது என் வாழ்க்கையில நடக்கணும், அவர் சித்தம் இருந்தால் மாத்திரம்தான் நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான், விரும்பினான். அவருடைய சித்தத்தை முழு மனதோடு அவர் சித்தத்தை செய்ய தேடினான், முற்பட்டான். எனவேதான் அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பிரசித்தமாயிருந்தது. எடுத்து வாசிங்களேன், ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். சங்கீதம் 40:8 வாசித்து பாத்தீங்கன்னா தமிழ்ல உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே கேஜேவில வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே லார்ட் ஐ டிலைட் டு டூ தை வில், ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 143:10 வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். ஆனா அதே கேஜேவில வாசித்து பாத்தீங்கன்னா லார்ட் டீச் மீ டு டூ தை வில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தாவீது கடவுளிட்டதுல வேண்டிக் கொண்டது, கேட்டது இதுதான், ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு சித்தமானதை செய்ய போதித்தருளும், உமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறான். ஆனபடினால்தான் அவன் ஆண்டவருடைய இருதயத்திலே இடம் பிடித்தான். கவனிங்க, தன் சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் அவகீர்த்தியையும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் அடைவார்கள். தாவீதனுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமானதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனுடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். உமக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு சித்தமானதை செய்ய போதித்தரலும் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய சித்தத்தை எப்போ கேட்கிறோம் தெரியுமா? ஒரு காரியத்தை நம்மால சாதித்து கொள்ள முடியாவிட்டால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதை எனக்கு கொடும் என்று சொல்லி கேட்கிறோம். நம்மாலே ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள முடியுமானால் அப்பொழுது அவருடைய சித்தத்தை கேட்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அந்த பைக் வாங்குறதுக்கு காசு உங்ககிட்ட இல்லைன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா அந்த பைக் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றீங்க. அதுவே பைக் வாங்குறதுக்கு மேல காசு உங்ககிட்ட இருந்தா, ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தாதான் அதை வாங்கணும்னு கேக்குறீங்களா? நீங்களே உங்க விருப்பப்படி செயல்படுகிறீர்கள். ஆனால் தாவீது ஆடு மேய்க்கிற காலத்திலிருந்து அரசனான பழகும், அவனுக்கு படைபலம் இருந்தது, அரசனான பிறகு பதவி பலம் இருந்தது, அவனுக்கு எல்லா விதமான பலமும் இருந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே உமக்கு சித்தமா என்று கேட்கிறான். நம்மாலே நம்ம காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் என்கிற அந்த நிலையில இருக்கும் போதுதான் கர்த்தருடைய சித்தத்தை கேட்பது மிக மிக முக்கியம். நம்மளால முடியாது என்கிற நேரத்துல கர்த்தருடைய சித்தத்தை கேட்பது அது நார்மல் தான். ஆனா நம்மளால உன்னை செஞ்சுக்க முடியும் அந்த நிலையில இருக்கும் போது, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானாதான் நான் இதை செய்யணும்னு கேட்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் கர்த்தர் உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது வேதத்திலே சொல்லப்பட்ட பொதுவான சித்தங்களுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது எபேசியர்ல, நீங்கள் மதியற்றவர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அநேக நேரங்களில அவருடைய சித்தம்
நம் உணரப்பட வேண்டியதா இருக்கிறது. உங்கள் செவி கேட்க இல்ல தரிசனம் மூலம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். You can sense the will of God in your spirit. When your spirit is alert, you can sense the will of God in your spirit. உன்னுடைய ஆவி விழிப்பாய் இருக்கும்போது அவருடைய சித்தத்தை உன்னால் ஈஸியாக சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நீ ஆவியிலே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஆவியிலே விழிப்பாய் இருக்கும்போது எளிதிலே அவருடைய சித்தத்தை உன்னால் விளங்கி கொள்ள முடியும். அப்படினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஆவியிலே அனலா இருக்க வேண்டும் என்று சொல்லி. When you are full of the Spirit of God, you will be led by the Spirit of God. ஆவியிலே நீங்கள் நிறைவா இருக்கும்போது ஆவியானவரால் நடத்தப்படுவீங்க. எளிதிலே தேவ சித்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஆவி நிறைவிலே வாழாமல் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சுய சித்தம் மேலோங்குகிறது. ஆவியிலே நிறைந்து ஜெபித்து ஆவியிலே நிறைந்து செயல்படுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கும்போது தேவ சித்தம் எளிதிலே நம்மால் உணரப்பட முடியும், நம்மால செயல்படுத்தப்பட முடியும். ஆனபடினாலே ஆவியிலே வாழ்கிற வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை, அவருடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை நிச்சயம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இவன் சுய சித்தத்துல நடந்து இதுவரை அவகீர்த்தியை அடைந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒப்புக்கூட, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய உணர்த்தப்படுவாயானால், ஆவியானவரால நடத்தப்படுவாயானால் நிச்சயம் உன் வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?